ஹாய் மக்களே, இன்றைக்கி பன்னீர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் இந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு, முந்திரி பருப்பு, தக்காளி இதெல்லாம் சேர்த்து வதக்க போகிறோம். இதில் ஒரு 4 பெரிய வெங்காயம் இருக்கும். அதோடு சேர்த்து இஞ்சி, பூண்டு, முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அது வதங்குறதுக்குள்ளே இதை கொஞ்சம் பெரட்டி வச்சுருவோம். பன்னீர் 200 கிராம் எடுத்திருக்கேன். அதில் மிளகா பொடி 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகு சீரக பொடி 1/4 ஸ்பூன், உப்பு சிறிதளவு இதெல்லாம் போட்டு இதில் பெரட்டி வச்சுக்கோங்க. நல்லா வதக்கியாச்சு. இப்போது ஒரு 2 தக்காளி இதை போட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதில் காஷ்மீரி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன் இதெல்லாம் போட்டு இதிலேயே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பச்சை வாடை போன பிறகு ஒரு 4 டீஸ்பூன் தயிர், கட்டி தயிர் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதை நல்லா நம்ம ஆற வச்சுக்குவோம். கடலெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி பன்னீரை ஒன்று ஒன்றா போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்குவோம். இதை அப்படியே ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. இதை வெந்த உடனே அப்படியே எடுத்துட வேண்டியதான். இது ஆகிற கேப்பில் அவங்க 3 பேர் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்ப்போமா. ஜானு, அபி, ஜாக் எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்ப்போம். இந்தா இவர் தூங்குறாரு. இனிமேல் தான் சாப்பாடு சார். நேற்று 3 பேரும் குளித்தாங்க. குளிச்சுட்டு மேக்கப் போட்டிருக்காங்க. என்ன ஜாக்கு, அப்படி தானப்பா? அப்புறம் தான் இவங்களும் குளிச்சுட்டு தூங்குறாங்க. அழகி இந்த ஒரு பிள்ளை தான் பயங்கர குந்தாணி. அவங்களுக்கு போடுற சோறு தான் இவளுக்கு போடுறேன். எப்படி குண்டாகிறானே தெரிய மாட்டேங்குது. இந்த மேடம் இங்கே தூங்குறாங்க. சேட்டை மேடம். நல்ல வாள் பயங்கர வாள். இதுதான் ஜானு. எந்திரிக்க மாட்டாங்க. 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்து வச்சுக்குவோம். வதக்கின வெங்காயம் தக்காளியை ஜாரில் போட்டு அரைச்சிக்குவோம். அப்புறம் அந்த பன்னீர் வறுத்த எண்ணெய் மிச்சம் இருக்குது. இதுலேயே இதோடு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து அந்த குருமா வச்சுருவோம். இப்போ இதில் பன்னீர் வதக்கின எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு. எங்களுக்கு அந்த மசாலா வாடை ரொம்ப பிடிக்காது. அதனால் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று போட்டுக்கிறேன். இது மசாலா ரெடியாக அரைச்சி வச்சுருக்கேன். இது லேசாக பொரிஞ்ச உடனே இதை தூக்கி அதில் கொட்டிட வேண்டியதான். இதை கொட்டிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. கை விடாமல் வதக்கிக்கிட்டே இருங்க. இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வெந்த பிறகு பார்ப்போம். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதில் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் போட்டு நல்லா ஒரு கொதிக்க விட்டுருங்க. ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ இந்த பன்னீர் வறுத்து வச்சு இந்த பன்னீரை போட்டுருங்க. கொஞ்சம் போல் கசூரி மேத்தியை சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். உப்பு நான் தக்காளி வெங்காயம் வதக்கும் போதே உப்பு போட்டுட்டேன். இப்போ எனக்கு உப்பு பத்தலை, இன்னும் கொஞ்சம் போட போகிறேன். நீங்கள் உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா இப்போ உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஒரு கிண்டி இறக்கிடுவோம்.